ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு முதல் தசகத்தில் 5வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். நிர்வியாபாரோபி நிஷ்காரணமஜ பஜசே யத்க்ரியாமீக்ஷணாக்யாம் தேனைவோதேதி லீனா பிரகிருதிரசதி கல்பாபி கல்பாதிகாலே தஸ்யா संशुद्धमंसं कमपि तमधिरोधायकं सत्वरूपं सत्वं धृत्वा ददासि स्वमहिम विभवाकुण्ठ வைகுண்டரூபம். நாம் வார்த்தைகளை பிரித்து முதல்ல படிக்கலாம். निर्व्यापारोऽपि निष्कारणम् निर्व्यापारोऽपि निष्कारणम् अजभजसे यत्क्रियाम् ईक्षणाख्याम् तेनैवोदेति लीना प्रकृतिरसति कल्पापि कल्पादिकाले तस्या संशुद्धमंशं कमपि तम् अतिरोधायकं सत्वरूपं सत्वं धृत्वा ददासि स्वमहिम विभवाकुण्ठ வைகுண்டரூபம். இப்போ ஒவ்வொரு வரையும் ஃபுல்லாக சொல்லுவோம். நிர்வியாபாரோபி நிஷ்காரணம் அஜபஜசே यत्क्रियाम् ईक्षणाख्याम् निर्व्यापारोऽपि निष्कारणम् अजभजसे यत्क्रियाम् ईक्षणाख्याम् तेनैवोदेति लीना प्रकृतिरसति कल्पापि कल्पादिकाले तेनैवोदेति लीना प्रकृतिरसति कल्पापि कल्पादिकाले तस्या संशुद्धमंसं कमपि तम् अतिरोधायकं सत्वरूपं तस्या संशुद्धमंशं कमपि तम् अधिरोधायकं सत्वरूपं सत्वं धृत्वा ददासि स्वमहिम विभवाकुण्ठ வைகுண்டரூபம். सत्वं धृत्वा ददासि स्वमहिम विभवाकुण्ठ வைகுண்டரூபம். இப்பொழுது இந்த ஸ்லோகத்தோட மீனிங்கை பார்ப்போம். குருவாயூரப்பா, நீங்கள் பிறப்பில்லாதவர், செயல்களும் இல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு பட்டதிரி என்ன சொல்கிறாருன்னா, ஆனால் அவர் என்ன பண்ணுறாராம், செயல் இல்லாதவர் தான். லீலையா ஈக்ஷணை, அதாவது பார்த்தல்ங்கிற ஒரு செயலை மட்டும் செய்கிறாராம். அதை சிருஷ்டியோட தொடக்கத்தில் அந்த ஈக்ஷணையை அவர் செய்கிறார். அப்படி செய்யும்போது என்ன ஆகிறதுன்னா, இந்த பகவானோட ஸ்வரூபத்தில் மறைஞ்சிருக்கிற, அதாவது வெளியில் தெரியல, உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கா, வெளியில் தெரியல, இருக்காளானே தெரியல, ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கா, அந்த பிரகிருத்தியை வெளிப்பட செய்கிறது. அந்த பார்த்தல்ங்கிற ஒரு செயல் அவரை வெளிப்பட செய்கிறது. அப்படி வெளிப்படும்போது அந்த பிரகிருத்திலேருந்து ரஜஸ்தமஸுங்கிற 2 குணங்களை விட்டுட்டு அதில் இருக்கிற சத்துவகுணத்தை மட்டும் எடுத்துட்டு தன்னோட லீலா விக்கிரகத்தை உருவாக்கிக்கிறார். அதை போன ஸ்லோகத்திலேயே, முந்தின ஸ்லோகத்திலேயே பார்த்துட்டோம் இல்லையா, அந்த சுத்த சத்துவத்தினால அவரோட உடம்ப ஆனது அப்படின்னு. அதே போல் அந்த சுத்த சத்துவம் என்னது,
அது உள்ளே இருப்பதை மறைக்கவே மறைக்காது. அதை நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை இங்கே திருப்பி சொல்கிறார். அந்த லீலா விக்கிரகம் உங்களோட திவ்யாத்ம ஸ்வரூபத்தை மறைக்கலை. அதனால் அது நல்லா அதுக்குள்ளே இருக்கிற எல்லா சிறப்பான குவாலிட்டிஸும் வெளியில் பிரகாசிக்கிறது. அதனால் குருவாயூரப்பன் எப்படி இருக்கார் அப்படின்னா, அவரோட ஐஸ்வர்யங்கள், சக்திகள், வீரியம், ஆளுமை இதெல்லாம் எவ்வளவு வைகுண்டத்தில் பிரகாசமாக இருக்குமோ அதே பிரகாசத்தோட இங்கேயும் இருக்கார், குருவாயூர்லேயும் இருக்கார் அப்படின்னு சொல்லி ஸ்லாகிக்கிறார்.